ஆச்சாரியால் சஞ்சாரம் என்ற இடத்துல நிறைய சிஷ்யர்களை அவர் போகிற வழியிலெல்லாம் பிடிச்சிருந்தார். சுரேஸ்வராச்சாரியரை மாஹிஷ்மதியில் ஆட்கொண்டார். வாதத்தில் ஜெயிச்சு தன்னோட கைவசப்படுத்தினார். ரொம்ப புத்திசாலி, நல்லா படித்தவர். அவரோட புத்தியை அடக்கம் பண்ணி அவருக்கு வேதாந்த ஞானத்தில் ஈடுபாடு வருத்தி கர்மாவை தாண்டி ஞானனிஷ்டராயிட்டார். அவர் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதினார். வார்த்திகமெல்லாம் ரச்சனை பண்ணார். இன்றைக்கி சிங்கேரி பரம்பரை எல்லாமே சுரேஸ்வராச்சாரியர் தான் மூல குரு. இங்கே பாருங்கோ, சங்கராச்சாரியர் கதையை எடுத்துட்டேன்னாக்கா குருவை எப்படி தேடுவதுன்னா சுரேஸ்வரர் குருவே தேடலை. சுரேஸ்வரர் வேதாத்தியனம் பண்ணவர், பெரிய மீமாம்சகர். மீமாம்சகர்னால் எல்லாருக்கும் தெரியாது. வேதத்தில் இருக்கிற கர்மா தான் முக்கியம், ஞானமெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு வாதம் பண்ணுற குரூப். அவர் குருவை தேடலைன்னு மட்டுமில்லை, he was outwardly not even seeking spirituality. சுத்த ஞானத்தை கூட தேடலை. அவர் கர்மாவிலேயே திருப்தியாக இருக்கார். ஆனால் சில பேர் வெளிப்படையாக தேட மாட்டா, உள்ள ஒரு பெரிய நிதி இருக்கும். சில பேர் வெளிப்படையாக எனக்கு இதெல்லாம் வேண்டாம்பா, அவள் முதல்ல வந்துடுவா. கேரளாவில் நிறைய தெரியும் எனக்கு. கம்யூனிசம் பண்ணிட்டு யுக்திவாதம் பண்ணி தெய்வம் இல்லைன்னு சொன்னவாளாம் லாஸ்ட்டில் பெரிய பக்தாளா, பெரிய அத்தியாத்மத்தில் ஒசந்தவாளாக வந்தவாள்லாம் உண்டு. இங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும், குருவாயூரில் இருந்த ஆஞ்ஞ நம்பூதிரி, அவரே அப்படி இருந்தவர் தான். நிறைய பேர் அப்படி இருந்தவா உண்டு. எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாமா. அப்புறம் அவள் பெரிய அத்தியாத்மத்தில் ரொம்ப ஒசந்த நிலைக்கு வரவாள்லாம் உண்டு. அப்போது நிறைய பேரோட கதை உண்டு. சுரேஸ்வரர் குருவை தேடலை, ஆனால் சுரேஸ்வரரை தேடிண்டு குரு வந்தார். அப்போது நம்ம வீட்டிலையே இருந்தால் நம்மளை ஒரு நாளைக்கு தேடி குரு நம்மளுக்கு உபதேசம் பண்ணி பிடிச்சுன்னு போவார் இல்லையா? பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு யோக்கியதை உங்ககிட்ட இருந்ததானால் அந்த யோக்கியதை இருக்கே குருவை இழுக்கணும். ஐதர் நீங்கள் குருவால் இழுக்கப்பட்டு அங்கே போகணும், இல்லைன்னா உங்களோட சித்த சுத்தி இருக்கு பாருங்க. அவர் சரியான கர்மானுஷ்டானம் பண்ணியிருக்காருங்கிற லட்சணம் என்னென்னா குரு அவரை தேடின்னு வந்துட்டார். அவர் கர்ம விசுத்தி இருந்ததுனால, கர்மாவையெல்லாம் பலத்தை எதிர்பார்க்காம பண்ணிட்டு இருந்ததுனால அந்த குரு அந்த சிஷ்யரை தேடி அங்கே வந்துட்டார். வந்தப்பவும் அவர் சரண்டர்லாம் பண்ணலை, சரணாகதி பண்ணலை. ஆட்கொள்ளறது உண்மை தமிழில் இல்லையா? அது மாதிரி பிடிச்சி தன்னோடு தான் பண்ணிட்டார் அந்த குரு. அந்த சிஷ்யரை தன்னோடு தான் பண்ணிட்டார். அவரை வாதத்தில் ஜெயிச்சு அவருக்கு வேறு வழியே கிடையாது, குடும்பத்தோடு ஆட்கொண்டுட்டார். அவரோட பத்தினியோட எல்லாரையுமே தன் வசப்படுத்தினுட்டார். அப்போது நீங்கள் குருவை எப்படி தேடுவது அப்படிங்கிறது இப்போ எப்படி பேசுறது இல்லையா? சங்கராச்சாரியர் கதைனால பேச முடியாது. அப்போ சுரேஸ்வரர் விஷயத்துலேயும் அப்படித்தான். ஆனால் இப்படி கேட்குற போதே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு பாவம் இருக்கும், குருவை எங்கே தேடுறது? நாம் குருவை தேட வேண்டாம், நம்ம சித்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு பக்தி பண்ணினா போகிறோம். நம்ம பக்தி பண்ணினோமானால் குரு நமக்கு தெரியும். ஐதர் இப்போ சங்கராச்சாரியருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயோ ஒரு பேர் ஒரு மகான், உங்களுக்கு ஒரு குரு இருக்கார், ஒரு மகாத்மா இருக்கார், ஞானி இருக்கார், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுமே உள்ளே எங்கேயோ தெரியும். இதுதான் ஒரு க்ரீன் சிக்னல் உங்கள் உள்ளே வரும், ஒரு பெல் அடிக்கும் உங்கள் உள்ள. எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. எங்கேயோ அந்த குருவை பார்க்கறதுங்கிறது நடக்கலாம். அந்த குருவை பார்த்துடுத்தானா, இப்போது அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் கல்கட்டாவில் கேம்ப். அந்த கேம்பில் நிறைய பக்தாள்லாம் வந்துருந்தால் ரொம்ப கூட்டம் கிடையாது.
தமிழ் தெலுங்கு குரூப்பெல்லாம் வந்துட்டு இருந்தான். அதில் திருநெல்வேலி சேர்ந்த ஒரு ஃபேமிலி, ரொம்ப சிங்கேரிக்கு பரம்பரை பக்தானவா. அவள் ரொம்ப அதில் ஈடுபாடு. அந்த ஃபேமிலி மடத்தில் அவளோட மருமான் சங்கரன்னு பேர். இதுவும் எல்லாமே எனக்கு அவர் சொன்ன கதை ரொம்ப நம்மக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார் அவர். அந்த சங்கரன் அவர் அங்கே வேலை தேடி போயிருக்கார் கல்கட்டாக்கு. வேலை தேடி போனார். அவர் ஆச்சாரியோட பார்க்கலாம் போல, மடத்துக்கெல்லாம் போல, ஒன்றும் போல. அவள் மாமா அவள் ஃபேமிலி எல்லாம் டெய்லி போயின்னு இருந்தால் இவர் போகவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அவள் மாமா சொன்னார், எப்பா நம்ம பரம்பரையாக நம்ம சிங்கேரி குரு பரம்பரையில் பக்தாளாக இருக்கோம், ஆச்சாரியால் இங்கே வந்திருக்கா, ஒரு நாள் கூட நீ பார்க்க போலையே. சொன்னேன், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, எனக்கு எல்லாம் ஈடுபாடே கிடையாது, நான் போயிட்டு என்ன பிரயோஜனம், நீங்களாம் போயிட்டு வாங்க, எனக்கு அதிலெல்லாம் பக்தி கிடையாதுன்னு. அவர் சொன்னார், உனக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, இப்போ எங்கூட இருக்கா இல்லையா, நான் சொல்கிறேன், அதுக்காக போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடும். சரின்னு போனவர் அந்த டைமில் பார்த்தா கூட்டம் இல்லை, யாரோ ஒரு பெங்காலி அம்மா ரொம்ப அழுதுன்னு இருக்கா முன்னாடி இருந்து. ஏதோ சொல்கிறா, அவள் குடும்ப கஷ்டம் ஏதோ சொல்லின்னு இருக்கா. அப்போது ஆச்சாரியர்கள் யாராவது இவ என்ன சொல்கிறான்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், மொழிபெயர்த்து கொடுக்க முடியுமா. இவர் சொன்னார், எனக்கு பெங்காலி தெரியும், நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அவள் சொன்னதையெல்லாம் தமிழில் பண்ணி அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளுக்கு சொல்லி கொடுத்தார். எல்லாம் சொல்லி அவள்கிட்ட திருப்பி அவகிட்ட சொல்லு, எல்லாம் சாரதாம்பாள் அனுகிரகத்தில் எல்லாம் க்ஷேமமாக இருப்பா, நிம்மதியாக இருப்பா, ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இவர் இந்த சங்கரனை பார்த்து, யாருப்பா நீ அப்படின்னு கேட்டாங்க. சொன்னால், நான் இந்த ஃபேமிலி திருநெல்வேலியில் அந்த ஃபேமிலியை பேரை சொன்னதுமே, ஓ அதுதான் இவ்வளவு பக்தி அப்படின்னாராம். இவர் சொன்னார், நான் பக்தியே இல்லாமல் போயிருக்கேன், நம்பிக்கையே இல்லாமல் போயிருக்கேன், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ப்ரொக்ளைம் பண்ணிட்டு போயிருக்கேன், அதுதான் இவ்வளவு பக்தின்னு சொன்னார். அன்னைக்கு ஒட்டின்றது தான் ஆச்சாரியாள்கிட்ட அப்படின்னு. அன்னைக்கு ஒட்டின்றது தான். அவள் வாயால் பக்தின்னு விட்டாலும் பக்தின்னு விடும். அவள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தார். ஆனால் சந்தர்ப்பத்துக்கு சொல்கிறேன். இந்த பக்கம் பாரதி தீர்த்த சுவாமிகள், இந்த பக்கம் அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள், இவர் நடுப்பில் 2 பேரும் ஏதோ சொல்கிறா அவர்கிட்ட. நான் கேட்டேன், என்ன ரகசியம் மாதிரி ஏதோ பேசிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதேங்கிற. பிரம்மச்சாரியாக இருந்தார். நல்ல அத்தியாத்ம ஈடுபாடோடு ருச்சியோடு இருந்தார் அவர். அப்போது பார்த்தேன்னா ரொம்ப பெரியவா விஷயம், சுரேஸ்வராச்சாரியர் விஷயம் மட்டும் இல்லை, சாதாரண மனுஷர்கள் விஷயத்தில் கூட எதிர்ச்சையேகோபஸ்ருதாயமாப்புனுயுகு அப்படின்னு பாகவதன் சொல்கிறது. எதிர்பார்க்காம பகவான் குருவாக நிற்பறான். எதிர்பார்க்க கூட முடியாது. ஓ எனக்கு குரு கிடைக்க போகிறது, குருவை பார்க்க போகிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக குருவை பார்க்க போகிறோம்னு எதிர்பார்க்காம குரு கிடைச்சிடுவேன். இப்படி அப்போது குருவை கிடைக்கிறதுக்கு அப்போ என்ன ஹேது, இவாளுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்கணுமே இல்லை. இப்போ இரும்பை கொண்டு மேக்னெட்டுக்கிட்ட வச்சா ஆகர்ஷணம் பண்ணுறது, ஒரு கல்லை கொண்டு போய் காந்தத்துக்கிட்ட வச்சா ஆகர்ஷணம் பண்ணாது. அப்போ அது இரும்பாக இருக்கணும். அதுபோல் இந்த சிஷ்யனுக்குள்ள தீவிரமான அத்தியாத்ம தாகம் இருந்துடுத்தானா, உள்ள எனக்கு பகவானை வேணும், பக்தாளாக இருந்தால் எனக்கு பகவான் வேணும், பகவத் சாட்சா்காரம் வேணும், அத்தியாத்மமான வாழ்க்கை வேணும்னு ஒரு பசி வந்துடுத்தானா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருணோதயம் வர மாதிரி குரு தரிசனம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் அது. அப்படி ஒரு ஸ்டேட் வந்துடுத்தானா கொஞ்ச நாள் நிச்சயமாக அவளுக்கு யாரோ ஒரு மகாபுருஷ சம்பர்க்கம் வந்துடும். பகவத்பாதால் சொல்கிறா, துர்லபம் திரயமே வைத்தத் தெய்வானுகிரக ஹேத்துக்கம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. முதல்ல மனுஷனாக இருக்கிறது, அப்புறம் முமுக்ஷுத்வம், அது ரொம்ப ரேர்.
எனக்கு சாந்தி வேணும்னு நினச்சா போகிறோம். நீங்கள் பகவான் வேணும்னு கூட நினைக்க வேண்டாம். நாஸ்திகனுக்கு கூட முமுட்சுத்துவம் வரலாம். எனக்கு சாந்தி வேணும், எனக்கு மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு. சென்னையில் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் கேம்ப் ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஆச்சாரியாள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும், சுவாமிகிட்ட பேசணும்னு. என்ன பாசம், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் மனசுக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சாந்தி வேணும், எனக்கு தியானம் மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்? எனக்கு கடவுள் நீங்கள் ஒரு ரூபத்தை கொடுத்து மந்திர ஜபம் பண்ணுன்னு நான் பண்ண மாட்டேன். அப்படி இல்லாமல் தியானம் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? என்ன சொன்னார்னா, நீ தினமும் கடல் கரையில் போய் உட்காரு, அந்த கடலை பார்த்துட்டே இரு, எண்ணங்கள் வரதையெல்லாம் ஒப்போஸ் பண்ணாதே, கடல் அலை வரது அடங்கிறது வலது அடங்கிறது பார்த்துட்டே இரு, உனக்கு தியானம் வந்துடுத்தா இல்லையான்னு நெக்ஸ்ட் டைம் என்னை பார்க்குற போது சொல்லு அப்படின்னு. அப்படி சொல்கிற அப்புறம் அடுத்த வாட்டி போகிற போது சொல்கிறார் ஆச்சாரியாள்கிட்ட, தியானம் வந்துடுது. அப்போது நாஸ்திகனுக்கு கூட குரு சாத்தியம். நாஸ்திகன்னு நம்ம பேர் சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஆஸ்திகன்னா நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்குது, எல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஒரு பூஜை பண்ணுறதோட சரி, அவனுக்கு சாந்தி வேணும்னு இல்லைன்னா அவன் வியாஜமான ஆஸ்திகன். இல்லை, ஈஸ்வரன்லாம் இருக்கா நான் நம்புகிறேன், ஆனால் ஈஸ்வரன் முக்கியம் இல்லை, லோகம்தான் முக்கியம். அப்போ அவனை வாஸ்தவமான ஆஸ்திகன் இல்லை, ஜிக்ஞாசு இல்லை. அவனுக்கு குரு கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை. பெரிய மகாபுருஷ சம்பர்க்கத்திலேயே இருந்து ஒரு விளக்கோடு டைரக்டாக கீழே இருட்டு இருக்கும். சரி, பெரிய பெரிய மகாபுருஷாலோடு ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன்னா ப்ராப்ளமிஸ்டிக் பீப்புள் வில் பி தேர். அவளுக்கெல்லாம் ஒன்றும் அதில் ஞானத்திலேயோ பக்தியிலையோ எதுலேயுமே ஈடுபாடு இருக்காது. அப்போது எங்கேருந்தோ வந்த ஒரு முமுக்ஷு கிடச்சிடும். அப்போ எனக்கு சாந்தி வேணும், எனக்கு பக்தி வேணும், பக்தி பாவம் இருந்தால் எனக்கு பக்தி வேணும். ஆத்ம வித்யை வேதாந்த விஷயமாக இருந்தால் எனக்கு ஆத்ம ஞானம் வேணும். நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும், என்னோட ஸ்வரூபம் என்னங்கிறது எனக்கு தெரியணும். சங்கராச்சாரியர் வந்ததே ஆத்ம ஜானத்தை கொடுக்கத்தான்னு சங்கர விஜயம் சொல்லுது. அஜானாந்தர் ககனபதிதான் ஆத்ம வித்யோபதேசை திராத்தும் லோகான் பவதவ சிகாதாப பாபட்சியமானான் முக்த்வா மௌனம் வடவிடபினு மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. ஆத்ம வித்யோபதேசை திராத்தும், லோகத்தை எப்படி காப்பாற்றுறது? ஜகத்குரு அப்படின்னா எப்படி ஜகத்குருன்னு சொல்ல முடியும்? ஜெகத்தை எல்லாரும் அவரை ஒத்துக்கணுமே, அப்படி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா சங்கராச்சாரியரே ஒத்துக்காதவா இருக்கா நிறைய. அதனால் ஜெகத்குருன்னு எப்படி சொல்கிறது? அப்போ ஜெகத்குருன்னா என்ன பொருள்னா, ஜெகத்துக்கு பூரா ஹிதம் பண்ணக்கூடிய அறிவை யார் உபதேசம் பண்ணுறாளோ அவள் ஜெகத்குரு. பதஞ்சலி யோகசூத்திரத்திலேயே வரும், சத்தியம், அஹிம்சா, பிரம்மச்சரியம், சந்தோஷம், இதெல்லாம் சார்வபௌமா மகாவிரதம். இப்போ 3 நேரம் குளிக்கிறதுங்கிறது பத்ரியில் போய் சொல்லப்படாது, சொல்ல முடியாது உங்களுக்கு. அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது நம்ம இங்கே இருக்கிற ஆச்சாரத்தில் எடுத்து நாங்கள் போய் மேலே உத்தரியந்தான் போட்டுருப்பேன்னா நடக்காது. நாங்கள்லாம் ஒருக்க பத்ரி போனோம், நவம்பர் மாதம், ரொம்ப குளிர். அப்போ நிறைய கேரளா குரூப் இருக்குது. இந்த கேரளாக்காரருக்கு மாத்திரம் குளம், நதி இதெல்லாம் பார்த்தா தாங்காது. அதனால் எல்லோரும் பஸ்ஸில் இறங்கினவாள்லாம் கையில் ஒரு துண்டை எடுத்துட்டு ஒரு 15 நான் முன்னாடி போயிருக்கிறதுனால எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன தைரியம், அவ்வளோ குளிர் நவம்பர் மாதம், அப்படியே ஆல்மோஸ்ட் 5 டிகிரி 6 டிகிரி இருக்குது டே டைமில், நைட்டில் 0 டச் பண்ணிடுது. அந்த நிலையில் இவாள்லாம் ஒரு துண்டை எடுத்துட்டு போகிறா குளிக்கிறதுக்கு அலகானந்தாக்கு. நான் அலகானந்தா பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் போன ஸ்பீட்லேயே 5 நிமிஷத்தில் உள்ளே வந்துட்டான். ஏன்னா தெரியலை, அவளுக்கு தெரியாமல் இறங்கி அந்த சங்கர சத்திரத்துலேருந்து இப்போ போய் குளிச்சுட்டு வரோன்னு போனவா வெளியில் ஒரு 2 நிமிஷம் நடந்து அப்படியே அதே ஸ்பீடில் திரும்ப வந்துட்டான். ஏன்னா அங்கே போனால் இந்த நியமங்கள்லாம் நடக்காது, யமம் நடக்கும், நியமம் நடக்காது.
யமான் அபீக்ஷணம் சேவேதா நியமானு மத்பர குவச்சித் அப்படின்னு பாகவதத்தில் இருக்குது. யமம் எல்லா இடத்துக்கும். இப்போ அமெரிக்காவில் போனால் பொய்ய சொல்லலாங்கிறது கிடையாது. அமெரிக்காவில் ஹிம்சை பண்ணலாம், இந்தியாவில் தான் அஹிம்சை, இந்தியாவில் சத்தியம். இல்லைன்னா இன்னொரு மதத்தில் இருக்கிறவன் பொய்ய சொல்லலாம் அப்படின்னு கிடையாது. பொய் சொல்லப்படாது, ஹிம்சை பண்ணப்படாது, வெறுக்கப்படாது, சர்வசமபா, இதெல்லாம் சார்வபௌமா மகாவர்த்தம். அதே போல் ஆத்ம ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் சமம். ஏன்னா எல்லாருக்கும் அவனவனை தெரிஞ்சுட்டாத்தான் பூர்ணத்துவம் வருங்கிற ஒரு விஷயத்தில்